அன்பு நேயர்களே வணக்கம். இதுதாங்க பிரண்டை. இந்த பிரண்டையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை காட்டில் முளையும், வேலியில் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது சாப்பிட்டா அந்த அஜீரணத்துக்கெலாம் நல்லது. பசி எடுக்காதவங்க இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பிரண்டை துவையல் தான் பண்ண போகிறோம். இலையும் நம்ம பயன்படுத்தலாம். இலை கோவத்தழை இலை மாதிரியே இருக்கும். கையில் இப்படி ஒடிச்சா இப்படி ஒடிக்கும்போது இந்த சைடில் இருக்கிற நாரை பாருங்க, பெருசாக காட்டுறேன். இந்த சைடில் இந்த மாதிரி நார் வருங்க. இந்த நாரை எடுத்துட்டு 4 சைடு நாரை எடுத்துட்டு இதை இப்படி கிள்ளிக்கலாம். இது பிஞ்சாக இருக்கணுங்க, முத்தந்தை இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும். இதை பாருங்க, இதை நான் இப்போ அதை கிள்ளி வச்சுருக்கிறேன். இது எப்படி ஆயணும்னு தெரியுங்களா? இதை இப்படி இந்த தழை இலையெல்லாம் பறித்து வச்சுக்கலாம். நம்ம பறித்து இதையும் அரைக்க வச்சுக்கலாம். இதையும் பாருங்கள், கிள்ளி வச்சுருக்கேன். இதான் இப்படி தான் இருக்கும் இலை. இந்த இலை இப்படி தான் இருக்கும், கோவத்தழை இலை மாதிரி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வணக்கணுங்க. இதுக்கு தேவையான துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மிளகு ஜீரகம். இது இந்த சுவைக்கு வெல்லம், சிறிதளவு உப்பு. இது எண்ணெய் அவ்வளோக்கா தேவையில்லை. சும்மா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பார்த்திக்கலாம். பாருங்க, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு பூண்டு வறுவலாக வறுக்கணுங்க. அந்த பூண்டும் போட்டுக்கணுங்க. பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கணுங்க. இந்த ஊற்றி இப்போ நம்ம தழையும் போட்டுக்கலாம். தழையும் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். இது கூட ஒரு கப்பு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வணக்கிக்க. நல்லதுங்க, ஹெல்த்தியானது கூட. வயிறு புண்ணு ஆற்றும், பசி எடுக்கும், நல்லா அஜீரண கோளாறு இருக்கவங்க இதை தினம் சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லது. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி போட்டு நல்லா கோம்பு கும்பு இல்லாமல் எடுத்துகிட்டு இதையும் போட்டு வணக்கிக்கிங்க. அப்படி ஒரு 4 பல் தேங்காய். இது நல்லா வணங்கிட்டு இப்போ இதை நான் அரைச்சி இதை ஆற வச்சு அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அரைச்சி கொண்டு வச்சு இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் சேர்த்து இப்போ இதை அவ்வளோதான் ஆள் சேர்த்து வணக்கி ஒரு டப்பாவுலேயோ கண்ணாடி பாட்டில்லையோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா 1 வாரம் 15 நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இதை அரைக்கும் போது மறக்காமல் கொஞ்சம் வெல்லம் போட்டு ஜார் கழுவி கொஞ்சம் ஊற்றிடுச்சு. பாருங்க, பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.